ஸோ foreign keyன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அட்டவணைகளை இணைக்கக்கூடிய நேரத்துல while we are joining the tables only we can identify foreign keys. டேபிள்களை ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்துல இணைக்கக்கூடிய நேரத்துல இந்த foreign key அந்நிய சாவின்னு சொல்லக்கூடியதை எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். நாங்க டேபிள்ஸுக்கு வருவோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப எங்களுக்கு ஈஸியாக விளங்கலாம், அதே போல எக்ஸ்பிளைன் பண்ணுவது இலகுவாக இருக்கும். ரைட், ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள், இஃப் யூ கன்சிடர் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள், ஸோ பிரைமரி கீ இஸ் தேர். அது ஒரு பிரைமரி கீ ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் சர்க்கிள் பண்றேன். ஓ லெவல் ரிசல்ட்ஸ் டேபிள் ஒரு பிரைமரி கீ ஒன்று இருக்குது, எக்ஸாம் இண்டெக்ஸ் என்பதாக. ஃபெசிலிட்டி ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய டேபிள்ல இந்த ரெசிப்ட் நம்பர் எங்களுக்கு பிரைமரி கீயாக தேர்ந்தெடுக்கலாம். என்ன சொன்னால் அது டூப்ளிகேட் ஆகுது இல்ல. மெம்பர்ஷிப் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்களுக்கு பிரைமரி கீயாக தேர்ந்தெடுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட் டேபிள்ல பிரைமரி கீ ஒன்று கிடையாது, அதனால இது ரெண்டையும் சேர்த்து எங்களுக்கு காம்போசைட் கீ ஒன்று தேர்ந்தெடுக்கலாம். ரைட், இந்த 4-5 டேபிள்களை கவனிச்சு நான் foreign keyன்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். I am going to explain what is foreign key. Now hope you all understand what is primary key and what is composite key. So here one primary key, student registration number. Here exam index is the primary key in O-level results table. Facility fees table, receipt number is the primary key. Primary key க்கு நாங்க பொதுவாக அண்டர்லைனை தான் பயன்படுத்துவோம். Membership table student registration number primary key. Student sport table student registration number, student sport number, இது ரெண்டும் சேர்ந்து composite key அல்லது composite primary key என்பதாக சொல்லலாம். Right, we are going to join these two tables, this table and this table. இந்த இரண்டு டேபிள்களுக்கு இடையில நாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க போறோம். We are going to make a relationship between student details and facility fees table. ஸோ அந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த foreign keyன்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் எங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ foreign key மீன்ஸ், foreign keyன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஓர் அட்டவணையில முதன்மை சாவி புலத்தில் இருக்கும் தரவுகள் இன்னுமோர் அட்டவணையில் ஏதாவது ஒரு புலத்தில் பிரதிபலிக்குமாயின் அவ்வட்டவணையின் அந்த புலத்துக்கு நாங்க அந்நிய சாவி foreign key என்பதாக சொல்லுவோம். திரும்ப நான் சொல்றேன், ஒரு அட்டவணையில முதன்மை சாவி புலத்தில் இருக்கும் தரவுகள் அந்த அட்டவணையை இன்னொரு அட்டவணையோட தொடர்பு படுத்தக்கூடிய நேரத்துல அந்த தொடர்பு படக்கூடிய மற்ற அட்டவணையில ஏதாவது ஒரு புலத்தில் அந்த தரவுகள் இருக்கும்னு சொன்னால் அந்த புலத்துக்கு நாங்க சொல்லுவோம் foreign key என்பதாக. I'll explain it in English, students. Data in a primary key field of one table, while we make the relationship between that particular table and another table. So same data is reflecting, same data is coming in another field of that table. We can select that field as foreign key. Okay, நான் எக்ஸாம்பிளை வச்சு ஞாபகப்படுத்தினால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப இதுல கவனிங்க ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்றது. ஹியர் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இட் இஸ் பிரைமரி கீ, பிகே பிரைமரி கீன்னு நான் போடுறேன். ரைட், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இட் இஸ் பிரைமரி கீ. ஸோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிளை ஃபெசிலிட்டி ஃபீஸ் டேபிளோட இணைக்கக்கூடிய நேரத்துல இதே தரவுகள் வரக்கூடிய இன்னொரு இடம் இருக்குது. what is that students? இந்த இருக்குது இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்பதாக. இதே தரவுகள் தான் இங்க வரும். ஓர்டர் மாறி இருக்கலாம், ஆனா இதே தரவுகள் தான் இங்க பிரதிபலிக்கும். சோ இந்த ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் foreign key நான் FK என்பதாக போடுறேன். இது foreign keyயாக மாறும் டேபிள் 2 ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்துல. ஓகே, பிரைமரி கீ will not become foreign key. பிரைமரி கீ foreign keyயாக ஆகிறது இல்ல. பிரைமரி கீ புலத்தில் இருக்கும் தரவுகள் இன்னுமோர் அட்டவணையில் ஏதாவது ஒரு புலத்தில் இருக்கும் என்றால் அந்த புலம் தான் foreign keyயாக மாறும்.
Okay, primary key, the data in a primary key field exist in another tables, another field. That field is becomes foreign key. Is it clear, students? Is there any doubts? நான் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தாரேன், அது கிளியரா அதுல டவுட்ஸ் இருக்குதா? ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. திரும்ப சொல்றேன், ஒரு அட்டவணையில பிரைமரி கீ ஃபீல்ட், பிரைமரி கீ புலம், இதுல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் பிரைமரி கீ ஃபீல்ட். ஓகே, அப்ப அதுல இருக்கக்கூடிய டேட்டா, the data in primary key field exist another tables, another field. இன்னொரு டேபிள்ல இன்னொரு ஃபீல்ட்ல அதே டேட்டா வருகுது. சோ அந்த புலம் தான் foreign keyயாக மாறும். பிரைமரி கீ foreign keyயாக மாறுவதல்ல, அந்த மற்ற ஏனைய அட்டவணையில், அதாவது தொடர்பு படக்கூடிய அட்டவணையில் அந்த புலம் foreign keyயாக மாறும். ஓகே, ரைட். Hope it's clear. ரைட், நாங்க இந்த ரெண்டு டேபிள்ஸையும் ஜாயின் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். மெம்பர்ஷிப் டேபிளையும் ஓ லெவல் ரிசல்ட்ஸ் டேபிளையும் நான் தொடர்பு படுத்த போறேன். அப்ப ஓ லெவல் ரிசல்ட்ஸ் டேபிள்ல எக்ஸாம் இண்டெக்ஸ் தான் பிரைமரி கீ. ஸோ இந்த எக்ஸாம் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டா இந்த டேபிள்ல எங்கேயுமே இல்லை. ரைட், அப்ப நான் மத்த சைடுக்கு வாரேன். அதாவது மெம்பர்ஷிப் டேபிள்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டா இந்த டேபிள்ல இருக்குது, இந்த இருக்குது. ஸோ அதனால மெம்பர்ஷிப் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரைமரி கீ, ஓ லெவல் ரிசல்ட்ஸ் டேபிள்ல எஸ்டிடி ஆர்இஜி நம்பர்னு சொல்றது foreign key. ஓகே, இது மெம்பர்ஷிப் டேபிள்ல இருக்கக்கூடியது பிரைமரி கீ, அது பிரைமரி கீயாகவே தான் இருக்கும். இது foreign keyயாக மாறும் டேபிள் ரெண்ட ஜாயின் பண்ணக்கூடிய நேரத்துல, while we make the relationship between two tables. Is it clear, students? Is there any doubts? Yes, Fahma Siraj. So if there aren't any primary keys in both tables, means? Yeah, here O level results table, a primary key is their exam index. Primary key is not, that means effect to the foreign key. Primary key னு சொல்லக்கூடியது foreign key க்கு பாதிக்காது. primary key இருக்கக்கூடிய நேரத்திலே foreign keys பல இருக்கலாம். Okay, for example O level results table exam index, it is primary key, அது primary key தான், அது O level results tableல primary key. Okay, அப்ப மெம்பர்ஷிப் டேபிள்ல பிரைமரி கீ, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த பிரைமரி கீ ரெண்டும் பிரைமரி கீயாகவே தான் இருக்கும். பட் while we are joining these two tables, O level results மெம்பர்ஷிப் ரிலேஷன்ஷிப் கொண்டு உருவாக்கக்கூடிய நேரத்துல இதுல பிரைமரி கீ டேபிள், இதுல பிரைமரி கீ ஃபீல்ட் இருக்கக்கூடிய தரவுகள் இந்த இடத்துல வருவதனால these same data exist in this field, therefore this becomes foreign key. இது foreign key ஆக மாறும். Is it clear or not? No, sir. I asked if Yeah. there aren't any primary keys in both tables. Not in this table, sir. In another table. Yeah. Means? If there's no any primary key in a table, what we have to do? Earlier we have discussed. What we have to do? We have to select composite key, isn't it? Yes, sir. Yeah, we have to select composite key. So composite key means many fields. We have here as here student sport table. There's no any primary key, so we have to select composite key, student registration number and sport number. Right, hope it's clear. Right, அவ்வாறு எங்களுக்கு we can identify foreign keys. Okay, so if we consider a single table, there may have a primary key or composite key. அந்த single tableக்கு ஒரு primary key இருக்கலாம், அல்லது composite key ஒன்று இருக்கலாம். Composite key means பல fields, several fields. Okay, while we make the relationship between tables கடையில relationship உருவாக்கக்கூடிய நேரத்துல மட்டும் தான், then only we have to consider the foreign key. If it is a single table, there's no any foreign key.
While we are making the relationship between tables, we can identify the foreign keys. Hope it's clear, students, right? Okay, we'll go for a note related to foreign key. Just a minute, I'll share the note, students. These are not difficult concepts, students. This is customized concepts, but you have to remember what is field, what is record, what is column, what is row. A database oda தொடர்பான வார்த்தைகள், the words related to database you have to remember. Then you can easily understand the definitions of primary key, foreign key, and the composite key, right? I'll share the notes related to foreign key. Just a minute. Right. Hope it's clear. Put the heading as foreign key and write down these students. After completion, please raise your hands.